1646வது வருடம் முதல் முறையாக சென்னப்பட்டினம் அப்படிங்கிற பேரு வரலாறில் தென்படுகிறது. அதற்கு அடுத்தது 1648வது வருடம் மறுபடியும் சென்னப்பட்டினம் அப்படிங்கிற பேரு உபயோகப்படுகிறது. அது எப்படி? சென்னைக்கு முதல் கிழக்கிந்திய கம்பெனிக்கு முதல் துபாஷாக இருந்த பெரி திம்மப்பா அவர்கள் நாராயண ஐயர் என்பவருக்கு சில தானங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். அந்த தான பத்திரத்தில் என்ன எழுதுகிறார் என்றால், இந்த சென்னப்பட்டினத்தில் நான் சென்னகேசவ பெருமாளுக்கு ஒரு கோவிலை எழுப்பி இருக்கிறேன். அந்த கோவில் நிர்வாகம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக நாராயண ஐயரிடம் சில தானங்களை நான் ஒப்படைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதாவது சென்னை நகரின் முதல் துபாஷ் ஆங்கிலேயர்களோடு வந்தவர் இந்த இடத்தில் ஒரு கோவிலை கட்டியிருக்கிறார். அதற்கு பெயர் சென்னகேசவ பெருமாள் டெம்பிள். அந்த கோவிலிலிருந்து தான் ஒருவேளை இந்த சென்னப்பட்டினம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம்.